ஸ்ரீ கர்க சம்ஹிதை விருந்தாவன காண்டம் 2ஆம் அத்தியாயம். கோவர்த்தன கிரிராஜரின் தோற்றம் மற்றும் பிரஜ மண்டலத்திற்கு கிரிராஜரின் வருகை. சர்வஞானி சன்னந்தாஜி, நீங்கள் எல்லாம் அறிந்தவர், படித்தவர். பிரஜ பிராந்தியத்தின் மகத்துவத்தை தாங்கள் விவரிப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது கோவர்த்தனம் என்று அழைக்கப்படும் மலை எவ்வாறு உருவானது என்று நந்த மகாராஜர் வினவினார். கூறுங்கள், மலைகளில் மிகப்பெரிய கோவர்த்தனத்தை மக்கள் ஏன் கிரிராஜர் என்று அழைக்கிறார்கள்? இந்த யமுனை நதி எந்த உலகத்திலிருந்து இங்கே வந்தது? அதன் மகத்துவத்தையும் கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஞானிகளின் மணிமகுடம். சன்னந்தர் கூறினார், ஒரு காலத்தில் ஹஸ்தினாபுரத்தில் அரசர் பாண்டு மகாராஜா மதவாதிகளில் சிறந்தவராக ஸ்ரீ பீஷ்ம பிதாமகரிடம் இது போன்ற கேள்வியினை கேட்டார். பலர் அவரது கேள்வியையும் பீஷ்ம பிதாமகர் அளித்த பதிலையும் செவிமடுத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பீஷ்ம பிதாமகர் அளித்த பதிலை நான் இங்கே விவரிக்கிறேன். எண்ணற்ற பிரபஞ்சங்களின் அதிபதியும் கோலோகத்தின் அதிபதியும் எல்லாவற்றையும் செய்ய வல்லவருமான மிகச் சரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியின் சுமையை நீக்க இந்த பூமிக்கு வர தொடங்கிய போது அந்த ஜனார்த்தனர் தனது பிராணவல்லபியான ராதையிடம் கூறினார், அன்பானவளே, தாம் எனது பிரிவை கண்டு பயம் கொள்கிறாய். எனவே பயம் வேண்டாம், நீயும் தரைத்தளத்திற்கு செல்வாய். தேவி ஸ்ரீ ராதை கூறினாள், அன்பானவரே, பிருந்தாவனம் இல்லாத இடத்தில், யமுனை நதி இல்லாத இடத்தில், கோவர்த்தன மலை இல்லாத இடத்தில் என் மனம் மகிழ்ச்சியை காண இயலாது என்றாள். சன்னந்தர் கூறினார், நந்தராஜரே, இது ஸ்ரீ ராதை அந்த வார்த்தைகளை கூறியதை கேட்ட பகவான் ஸ்ரீஹரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்த்தன மலையையும் யமுனை நதியையும் தனது இருப்பிடத்திலிருந்து 84 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு அனுப்பினார். அந்த நேரத்தில் அனைத்து உலகங்களாலும் வணங்கப்படும் 84 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோலோக நிலம் 24 காடுகளுடன் இங்கு வந்தது. இந்திய நாட்டின் மேற்கில் உள்ள ஷால்வலி தீவிற்குள் துரோணாச்சலத்தின் மனைவியின் வயிற்றிலிருந்து கோவர்த்தன மலை பிறந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தேவர்கள் கோவர்த்தனத்தின் மீது மலர் மழை பொழிந்தனர். இமயமலை, சுமேரு போன்ற அனைத்து மலைகளும் அங்கு வந்து கோவர்த்தனத்தை வணங்கி அவரை வலம் வந்து வணங்கின. வழிபாட்டிற்கு பிறகு பெரிய மலைகள் அவரை புகழ்ந்தன. அந்த மலை கூறியது, தெய்வீக பசுக்களின் சமூகம் வசிக்கும் ஆயர்குல பெண்கள் மற்றும் கோபர்கள் அவர்களின் அழகுகளை அலங்கரிக்கும் மிகவும் பரிபூர்ண பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சந்திரர் கோலோகத்தில் நீங்கள் நேரடியாக அலங்கரிக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் கோவர்த்தன என்ற பெயரில் பிருந்தாவனத்தில் வசிக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் அனைத்து மலைகளிலும் கிரிராஜர் என்று, நீங்கள் கோவர்த்தனகிரி ரத்தினம் பிருந்தாவனத்தின் மடியில் சமோதில் வசிப்பவர் என்றும், பூரண பிரம்ம பரமாத்மா. சிறப்பு சந்தர்ப்பங்களில் நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கரங்களில் ஒரு குடை போல் அலங்கரிக்கப்படுகிறீர்கள். கோவர்த்தனமே, உங்களுக்கு எங்கள் மரியாதைக்குரிய வணக்கங்கள். சன்னந்தர் கூறினார், நந்தராஜரே, இந்த வழியில் அனைத்து மலைகளும் துதித்த பிறகு இந்த கிரி சிரேஷ்டரான கோவர்த்தனர் கிரிராஜர் என்று அறியப்பட்டார். ஒரு காலத்தில் பெரிய முனிவரான புலஸ்திய முனிவர் பூமியில் யாத்திரைக்காக அலையத் தொடங்கினார். பெரிய முனிவர் துரோணாச்சலத்தின் மகனான சிறந்த கருமையான மலையான கோவர்த்தனத்தை கண்டார். அதன் மீது மாதவி லதாவின் மலர்கள் அலங்கரிக்கப்பட்டன. அங்கு மலர்கள் பழங்களால் நிரம்பி இருந்தன. நீர்வீழ்ச்சிகளின் சத்தம் அங்கு எதிரொலித்தது. அந்த மலையில் மிகுந்த அமைதி இருந்தது. அதன் குகைகள் காரணமாக அது ஒரு மங்களகரமான இடமாக தோன்றியது. நூற்றுக்கணக்கான சிகரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த இரத்தினங்கள் பதித்த பாறை தவம் செய்வதற்கு ஏற்ற இடமாக இருந்தது. பல்வேறு வண்ணங்களில் அழகிய உலோகங்கள் மலையின் கூறுகளுக்கு விசித்திரமான அழகை சேர்த்தன. அவரது நிலம் சாய்வாக இருந்தது. ஏற்ற இறக்கங்களுடன் மற்றும் எல்லா இடங்களிலும் பல்வேறு வகையான பறவைகள் இருந்தன.
மான்கள் மற்றும் குரங்குகள் போன்ற விலங்குகள் சுற்றிலும் பரவி இருந்தன. மயில்கள் மற்றும் காகங்களின் ஒலியால் அலங்கரிக்கப்பட்ட கோவர்த்தன மலை விடுதலையை நாடுபவர்களுக்கு விடுதலையின் மூலமாக தோன்றியது. புலஸ்திய முனிவர் அந்த மலையை பெற விரும்பினார். அதற்காக அவர் துரோணாச்சலத்திற்கு சென்றார். துரோணகிரி அவரை மரியாதையுடனும் வழிபாட்டுடனும் வரவேற்றார். இதன் பிறகு புலஸ்திய முனிவர் மலையிடம் உரையாடினார். புலஸ்தியர் கூறினார், துரோணா, நீ மலைகளின் தலைவன். ஆம், எல்லா கடவுள்களும் தங்களை வணங்குகிறார்கள். நீங்கள் தெய்வீக மூலிகைகளால் நிறைந்தவர். மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை வழங்குகிறீர்கள். நீங்கள் காசியை சேர்ந்த ஒரு முனிவர். உங்களிடம் ஒரு பிச்சைக்காரனாகவே வந்துள்ளேன். தயை கூர்ந்து உங்கள் மகனான கோவர்த்தனனை எனக்கு கொடுங்கள். எனக்கு இங்கு வேறு எதிலும் ஆர்வமில்லை. விஸ்வேஸ்வரரின் நகரம் காசி என்ற பெயரில் பிரபலமானது. அது மரணத்தின் விளிம்பில் இருக்கும் ஒரு பாவி கூட உடனடியாக இறுதி முக்தியை அடைகிறார். அங்கு கங்கை நதி காணப்படுகிறது. விஸ்வநாதர் அங்கு தானே வசிக்கிறார். வேறு எந்த மலையும் இல்லாத இடத்தில் உங்கள் மகனை நான் நிலைநிறுத்துவேன். கொடிகள் மற்றும் மரங்களால் மூடப்பட்டிருக்கும் உங்கள் மகன் கோவர்த்தனனின் உச்சியில் தவம் செய்ய என் மனதில் ஓர் ஆசை எழுந்துள்ளது. சன்னந்தர் கூறுகிறார், புலஸ்திய முனிவரின் இந்த அறிக்கை இதனை கேட்ட துரோணரின் விழிகள் விழிநீரால் நிரம்பின. அவர் தனது மகன் மீது கொண்ட அன்பால் மூழ்கினார். அவர் புலஸ்திய முனிவரிடம் இதனை கூறினார். துரோணரே, மகா முனிவரே, துரோணாச்சாரியாரே, என் மகன் மீது எனக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது. இந்த மகன் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆனாலும் தங்கள் சாபத்திற்கு பயந்து நான் அவனை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்றார். பின்னர் அவர் தனது மகனிடம், மகனே, முனிவருடன் மங்களகரமான செயல் பூமியான பாரத வருஷத்திற்கு செல்வாய். அங்கு நல்ல செயல்கள் மூலம் மனிதர்கள் தர்மம், அர்த்தம், காமம் ஆகிய 3 மடங்கு மகிழ்ச்சியை அடைகிறார்கள். மேலும் தன்னலமற்ற செயல் மற்றும் அறிவு யோகத்தின் மூலம் ஒரு நொடியில் முக்தியை அடைகிறார்கள் என்றார். கோவர்த்தனன் கூறுகிறார், முனிவரே, என் உடல் 8 யோஜனைகள் அளவு கொண்டது என்றார். இது 2 யோஜனை நீளமும் 2 யோஜனை உயரமும் 5 யோஜனை அகலமும் கொண்டது. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் என்னை எப்படி தாங்குவீர்கள்? புலஸ்தியர் கூறினார், அன்பு மகனே, என் கரத்தில் அமர்ந்து வசதியாக நடப்பாய். நாம் காசியை அடையும் வரை உன்னை என் கரத்தில் சுமந்து செல்வேன் என்றார். கோவர்த்தனன் கூறியது, ரிஷி முனிவரே, எனக்கு ஒரு வாக்குறுதி இருக்கிறது என்றார். தாம் என்னை எங்கே ஒரு முறை தரையில் வைத்தாலும் நான் மீண்டும் அந்த மண்ணிலிருந்து எழுந்திருக்க மாட்டேன். புலஸ்தியர் முனிவர் கூறினார், இந்த ஷால்மலி தீவிலிருந்து பாரத வருஷத்தில் உள்ள கோசல நாடு வரை வழியில் எங்கும் என்னை தடுக்க விடமாட்டேன். இது என் வாக்குறுதி என்றார். சன்னந்தர் கூறுகிறார், நந்தராஜரே, பின்னர் அவர் அந்த பெரிய மலை தன் தந்தையை வணங்கி முனிவரின் உள்ளங்கரத்தில் வந்து அமர்ந்தார். அவர் விழிகளில் விழிநீர் பெருகியது. அதை வலது கரத்தில் பிடித்து கொண்டு புலஸ்திய முனிவர் மெதுவாக நடந்து மக்களுக்கு தனது புத்திசாலித்தனத்தினை காட்டி பிரஜத்தை அடைந்தார். கோவர்த்தன மலை தனது கடந்த கால வாழ்க்கையை நினைவு கூர்ந்தது. பிரஜத்தை அடைந்ததும் இங்கே பிரஜத்தில் எண்ணற்ற மலைகள் உள்ளன என்று தனக்குள் அது நினைத்து கொண்டது. பிறகு பிரபஞ்சத்தின் இறைவனான மிகவும் பரிபூர்ணமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 1000 சிறுவர்களுடன் அவதாரம் எடுத்து குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் நிகழ்த்துவார். இது மட்டுமல்ல, பகவான் ஸ்ரீஹரி இங்கே தானத்தையும் இன்பத்தையும் செய்வார். எனவே நான் இங்கிருந்து வெளியேறக்கூடாது. இந்த பிரஜ பூமியும் யமுனை நதியும் கோலோகத்திலிருந்து இங்கு வந்துள்ளன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி ராதையுடன் இணைந்து இங்கு நல்ல விதமாக வருவார். அவரை காண்பதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். இதனை மனதில் நினைத்து கொண்டு கோவர்த்தன மலை தன் உடல் எடையை முனிவரின் உள்ளங்கையில் பெரிதும் அதிகரித்தார். அந்த நேரத்தில் முனிவர் மிகவும் சோர்வடைந்தார். அவர் முன்பு கூறியதை மறந்துவிட்டார். அவர் மலையை தனது கரத்திலிருந்து எடுத்து பிரஜமண்டலத்தில் வைத்தார். அவர் ஏற்கனவே எடையால் அவதிப்பட்டு தன்னைத்தானே விடுவித்து கொள்ள சென்றார். மலம் கழித்து தண்ணீரில் நீராடிய பிறகு புலஸ்திய முனிவர் கோவர்த்தன மலையிடம்,
இப்போது எழுந்திரு என்றார். 2 கைகளாலும் தூக்க இயலாத அளவிற்கு கனமாக இருந்தபோது பெரிய முனிவரான புலஸ்திய மாமுனிவர் தனது வலிமையாலும் புத்திசாலித்தனத்தினாலும் அதனை தூக்க முயன்றார். பாசமான வார்த்தைகளால் துரோணாச்சாரியாரின் மகனான மலைகளின் அரசரை பிடிக்க முனிவர் தனது முழு பலத்தையும் கொண்டு முயன்றார். ஆனால் அது ஒரு அங்குலம் கூட அசையவில்லை. பின்னர் புலஸ்திய மாமுனிவர், மலைகளில் சிறந்தவரே, வாருங்கள் வாருங்கள், சுமையை அதிகரிக்காதீர்கள். நீங்கள் வருத்தமாக இருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன். சீக்கிரம் கூறுங்கள், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்றார். கோவர்த்தன மலை கூறியது, முனிவரே, இது என் தவறு அல்ல. நீங்கள் என்னை இங்கே வைத்தீர்கள். இப்போது நான் இந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டேன். நான் ஏற்கனவே இந்த வாக்குறுதியை தெளிவுபடுத்திவிட்டேன் என்றார். சன்னந்தர் கூறினார். இந்த பதிலை கேட்டதும் மகா ஞானி புலஸ்தியரின் அனைத்து புலன்களும் கோபத்தால் அமைதியற்றன. அவரது உதடுகள் நடுங்கத் தொடங்கின. தனது முயற்சிகள் பயனற்றதாக உணர்ந்த அவர் துரோணாச்சாரியாரின் மகனை சபித்தார். புலஸ்திய முனிவர் கூறினார், மலையே, நீ மிகவும் திமிர் பிடித்தவன். நீ என் விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. அதனால் நீ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருவாய். நந்த மகாராஜரே, இதை கூறிவிட்டு புலஸ்திய முனிவர் காசிக்கு புறப்பட்டார். அன்றிலிருந்து இந்த கோவர்த்தன மலை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. பாகீரதியான கங்கை மற்றும் கோவர்த்தன மலை இந்த பூமியில் இருக்கும் வரை கலியின் விளைவு ஒருபோதும் உணரப்படாது என்று சன்னந்தர் கூறினார். அது வளராது. கோவர்த்தனத்தின் இந்த வெளிப்படையான தன்மை மிகவும் புனிதமானது மற்றும் மனிதர்களின் மிக கடுமையான பாவங்களை அழிப்பதாகும். பூமியில் சுவாரஸ்யமான மற்றும் அற்புதமான இந்த சம்பவத்தை நான் தங்களுக்கு முன்பு கூறியுள்ளேன். இது உயர்ந்த ரட்சிப்பை அளிக்கிறது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை. ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் பிருந்தாவன காண்டத்தின் கீழ் மலைகளின் அரசரின் தோற்றம் குறித்த விளக்கம் என்ற தலைப்பின் 2வது அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.